இந்தியா கோல்டு மெடல் ஜெயிச்ச அந்த ஒரு ஃபைனல் மேட்சை வந்து பார்க்கும்போது செம்ம எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஹர்விந்தர் சிங் ஆர்ச்சரியில் இந்தியாவுக்கு கோல்டு மெடல் ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. செம்ம ப்ரெஷராக போச்சு மேட்ச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு இடத்துல கூட மிஸ்டேக்கே பண்ணல. ஃபஸ்ட்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9, 10 ஒரு 9 அடிச்சிட்டாரு. ஆப்பனண்ட்டு ப்ரெஷர் தாங்காமல் 6 அடிச்சு விட்டார். அதுக்கப்புறம் ஆப்பனண்ட் வந்து நல்லா கம்பீட் பண்ணி விளையாடினப்பவே இவர் கிவ் அப்பே பண்ணாமல் 9, 9, 10 அடித்தார். அதுக்கு அடுத்த செட்டில் இட் வாஸ் ஆல் இன் ஹேண்ட். ஸோ சூப்பராக விளையாடினார் அரவிந்த் சிங். இந்தியாவுக்கு கோல்டு கிடச்சிருச்சு, 4வது கோல்டு கிடச்சிருக்கு. ஸோ 22 மெடல் நான் சொல்லியிருந்தேன். இந்தியா இந்த முறை குறைஞ்சது 22 மெடல் ஜெயிக்கும்னு அடித்து சொல்லியிருந்தேன். 22 வந்துருச்சு. இன்னும் கிட்டத்தட்ட இவருக்கே ஹர்விந்தர் சிங்குக்கே இன்னொரு மிக்சட் ஈவெண்ட் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ சந்தோஷம். நம்ம ஆசைப்பட்ட மாதிரி 30 வந்தால் 20 நல்லா சந்தோஷம்தான். இந்தியா இப்போ 15th ரேங்க்குக்கு முன்னேறி இருக்காங்க இந்த ஒரு கோல்டுனால. ஸோ இதுக்கப்புறம் எவ்வளோக்கு எவ்வளோ மெடல் கிடைக்குதோ அவ்வளோக்கு நம்ம முன்னே போகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. இன்னொரு கோல்டு ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா இந்த 15 இல்லை அதை விட கம்மியான ரேங்கை கூட நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் ஹர்விந்தர் சிங், சூப்பர். ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் இந்தியாவுக்காக ப்ரே பண்ணுங்கள். இந்தியன் பேரா ஒலிம்பிக் பிளேயர்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள்.